ஹாய் ஹலோ கேட்டேன் எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? ஹாப்பி ஆல் ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டூ யூ லவ் மீயோட எபிசோட் 35 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன்னா வின்ன பார்க்கறதுக்காக சாங்குக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மீன் பேசினா தேங்க மேலே டென்ஷன் ஆகி தேங்க போட்டு அடிச்சிருப்பான். தென் லாஸ்ட்டாக வந்து யோனா வந்து மீனை கம்ஃபர்ட் பண்ணி பார்த்து ஜிமினுமே வந்திருப்பான். தேயாங் லாஸ்ட்டாக தேயாங் வந்து பார்த்துருப்பான். தென் வந்து மீன் வந்து தேங்கிட்ட கத்திருப்பான். தேங்க எதுவுமே பேசாமல் ரொம்ப விட்டு வெளில போயிருப்பான். தென் வந்து எனக்கு தெரிய வந்திருக்கும் ஓகே சாங்குக்கு வந்து யூஎஸ் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். தென் மறக்காமல் லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் அதான் நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூ கெட் ஃபோன்ஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் டிஎம் பண்ணணுன்னா கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தென் வாங்க இப்போ எபிசோட் 35க்குள்ளே போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா யோனாவை தான் காட்டுறோம். ஸோ யோனா வந்து ஆக்சுவலாக இப்போ போகிற காலேஜ் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மீன் வீட்டுக்கு தான் போகிறா. போயிட்டு பார்த்தா ஹாலில் மீன் அம்மா உட்காந்துருக்காங்க. மீனிங்க காலேஜ் கிளம்பலையா அவ? மின்னோட அம்மா சொல்கிறாங்க, இல்லடி அதான் ரொம்ப கால் வலிக்குது, இதெல்லாம் கொஞ்ச நாள் லீவ் போட்டுக்கிறேன், மொத்தமாக போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிடா. சரி ஓகே பிள்ளை சொல்லிட்டா அப்படி நானும் விட்டுட்டேன். என்னம்மா அப்போ நானும் ஜிம்மி மட்டும் தனியாக போகணுமா? சங்கோக்கு என்னாச்சு? சங்கோக்கு யூஎஸ் போயிருக்காமா? ஏன்டி தெரியல, அவ்வளோ ஃபோன் பண்ணம்மா, அவ்வளோ மெசேஜ் பண்ணேன், கழிச்சப்புறம் பார்க்கவே இல்லைம்மா. சரி பார்த்து பத்திரமா போய் சாப்பிட்டே அம்மா பண்ணி தட்டா. இல்லை நான் சாப்பிட்டுட்டேன். சரி ஜிம்மி நாங்கள் வெயிட் பண்ணுவான், நான் போயிட்டு வரேம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட ரூம் அப்படி வேகமாக சரி டோர் ஓப்பன் பண்ணிப்பா. அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட் வந்து பேக்லேருந்து எடுத்து அந்த ஸ்டிக்கி நோட் வந்து எழுதி வச்சுட்டு போகிறான். ஓகே நீங்கள் எழுந்திரிச்சிக்கோ, நல்லா சாப்பிடு, ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணு, காலை பார்த்துக்கோ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கி நோட் எழுதி நான் டேபிளில் ஒட்டிட்டு ஸோ அப்படியே வந்து கிளம்பி கூட கீழே இருந்தால் ஜிம்மி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கடி அவன் வரலையாண்டா? நம்ம 2 பேர் தானே, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்க. தென் ஆஸ் யூஷுவல் இப்படியே வந்து ஒரு 2 to 3 days அகெயின் வந்து பாஸ் ஆகுது. தென் இவங்க காலேஜுக்கு போவாங்க, இவங்க 2 பேர் மட்டும் தான் காலேஜுக்கு போவாங்க. தென் வருவாங்க, மீன் வந்து வீட்டிலே தான் இருப்பா. போயிட்டு இவங்க 2 பேர் தான் மாற்றி போயிட்டு மீனை பார்த்து கொஞ்சம் இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஃபைன் டே மீன் உட்காந்துட்டு சும்மா வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து மீனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா இட்ஸ் தேங். லைக் மீனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. மீனோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக ரொம்ப அடிச்சுக்குது. அதனால எதுவும் பண்ண முடியல. ப்ளஸ் அப்படியே ஃபோனை அப்படியே கவுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ எதுக்கு இவன் வேறு கால் பண்ணுறான்? மீன் அப்படியே உட்காந்துருக்கா. அந்த ஃபோன் கால் அப்படியே கட் ஆகுது. ஸோ அகெயின் தேங்க இன்னொரு டைம் வந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ ஃபுல் ரிங் போகுது. ஸோ லாஸ்ட்டு ரிங்காக மீன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறான். தேங்கமே காதில் வச்சுருக்கான். 2 பேரும் மாற்றி பேசவே இல்லை. மீன் தான் பேச ஆரம்பிக்கிறான். சொல்லுதேன் இந்த ஒரு வாய்ஸ் தேவன் கேட்டதுக்கப்புறம் எங்களை ஒன்றும் சொல்ல முடியல. தேங் அப்படியே நின்றுட்டுருக்கான், எதுவுமே பேச கிடையாது. ஹலோ தேங், சொல்லுடி, நீ தானே ஃபோன் பண்ண, என்ன ஆச்சு? மீன் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பியா மீன்? எதுக்கு? இல்லை கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் மீன். நான் ஃப்ரீ கிடையாது மீன் ப்ளீஸ் மீன், ஒரு 10 நிமிஷம் மீன் ப்ளீஸ் மீன். 10 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண காப்பிடாளா? அவள் தேங்க மீன் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது காது கொடுத்து கொஞ்சம் கேளு. என்ன இன்னொரு 10 நிமிஷம் மீன் ப்ளீஸ். வீட்டுக்கிட்ட ஒரு பார்க் இருக்குது தெரியுமா, அங்கே வா ப்ளீஸ்.
ஓகே ஃபைன். அதே மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகிறாளா? அவங்களேருந்து மின் 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 இன்னும் என்ன, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், எனக்கு கால் இருக்குது, இங்கே இருக்கிற பார்க் தானே, நடந்து வருவேன். இல்லை அது எனக்கு வர தெரியும் அப்படின்னு பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. டீப் பிரேத் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ ஆக்சுவலாக வந்து தேங் வந்து ஐவி அப்போ வந்து ஒரு ஸ்கார்ஃப் மின்ட்டு கொடுத்துருப்பான். அது அம்மாவோட ஸ்கார்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான். அந்த ஸ்கார்ஃப் நம்ம தேங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு அதையும் எடுத்துகிட்டு வரான். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் அவள் தான் வந்து பார்க்கில் அப்படியே உட்காந்துருக்கா, சுற்றி பார்க்குறா. அப்படியே எல்லா பசங்களும் தூரமாக பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே தேங் வரான். அவள் அதை கூட நோட் பண்ணல. அந்த பக்கத்தில் தேங் உட்காந்துருக்கான். பக்கத்தில் யாராவது பர்சன் உட்காந்தா பாப்பா திரும்பி அந்த மாதிரி மீன் திரும்பி பார்க்குறா. ரெண்டு பேருமே வந்து பேசிக்கவே இல்லை. அப்போ இப்போ வந்து மீன் தான் ஸ்டார்ட் பண்ணுறா. சொல்லுதேன், எதுக்கு கூப்பிட்ட, என்ன பேசும்? அது அது மின் அது நான் எப்படி சீக்கிரம் சொல்கிறியா தயாங்? நீ கேட்டது 10 நிமிஷம் தான் என்கிட்ட. மீன் அது எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலடி. என்ன தயாங் இப்போ உனக்கு பிரச்சனை? ஏன் தயாங் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? ஃபைன் ஃபைன். ஆக்சுவலி அது நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் நான் யூஎஸ் போயிடுவேன். மீன் எதுவுமே பேசல, அப்படியே உட்காந்துருக்கா. உன்கிட்ட தான் மீன் பேசுகிறேன். மீன் தேங்க பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல அப்படியே திரும்பிக்கிறான். அதான் நான் இன்னொரு 7 or 8 days அவ்வளோதான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போயிடுவேன். அகெயின் எப்போவுமே சரி இந்த பக்கம் வரமாட்டேன். அதான் மீன். சரி, இப்போ எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? தோணுச்சு மேம் சொல்லணும். உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். மீன் உடம்ப பார்த்துக்க, நிறைய சாப்பிட்றி. எங்கே தேங்க சொல்கிறானா இவன்? மீன் தேங்க பார்த்து என்ன தேங்க இன்டேரக்டாக பிரேக்கப் பண்ணிட்டு போறியா? அப்புறம் முன்ன பார்க்குறான். இல்லை பின்ன நீ சொல்கிறது அப்படி தான் தேங்க இப்போ லிட்ரலி ஸ்ட்ரைட்டாக பிரேக்கப் பண்ணுற அப்படின்னா மூஞ்சுக்கு நேராக சொல்லுத்தேன். சுற்றி வளைச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது. என்னது நான் கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினச்சதையா? அவனும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிற சொல்ல அந்த ஸ்கார்ஃப் எடுத்து தேங்கிட்ட கொடுக்குறா. என்னது? அம்மாவோட ஸ்கார்ஃப். இது என்கிட்ட இருக்கிறத விட அந்த ஸ்கார்ஃப் ஓனர்கிட்ட இருக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. நீ வச்சுக்கோ. என்ன மேட்ச சொல்ல வேண்டியிருக்கா? சாரி மேம், சப்போஸ் நான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும். அப்போ மீன் சாரி டசன்ட் ஹீல் எனிதிங் தயாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ.
தேங்க்ஸ் டி. செஞ்சு கிளம்புதே. யூஎஸ் போகிறேன். அது சொல்ல தானே வந்தேன். இன்டேரக்டாக பிரேக்கப் பண்ண தானே வந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. கிளம்பு. நீ கிளம்பு, அது நான் கிளம்பிட்டா. அதே மாதிரி நீ இருந்ததுக்கு அப்புறம்லா அப்போ தேங்க வந்து இல்லை நானே போகிறேன் அப்படிங்க சொல்லிட்டு தேங்க ஸ்டாஃப்மே எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்படியே மீன் உட்காந்துருக்கா, எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த டைம் வந்து பைக்கில் வந்து யான்ஜுன் கரெக்டாக அந்த பார்க்கிட்ட வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பானா, அவர்கிட்ட மீன் உட்காந்துருக்கத பார்க்குறான். ஸோ பைக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கா, ஓகே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஸோ ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ அப்படியே யான்ஜுன் வரான். யான்ஜுன் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஓய் மின்னு அப்படி மீன் திரும்பி பார்க்குறான். யான்ஜுன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தனியாக? எங்க யானா ஜெமீன் ஜாங்குக்கெலாம் தனியாக உட்காந்துருக்க? அவங்க வீட்டில் இருக்காங்கடா, சும்மா இங்கே வரணும்னு தோணுச்சு. ஐசி ஓகே. அவன் வந்து மீன் வந்து யாஞ்சமாக யோசிச்சுட்டு இருக்கான். மீன் பார்க்குறான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, நான் அப்போ தான் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தேன் தேங்க்ஸ் நீங்கள் உட்காந்து தேஞ்சு போகிறாரு. என்னாச்சு? ஆமாம் மின்னு அதான் நீ கேட்கணும். தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? தப்பாக நினச்சிக்க மாட்டேன்டா. என்ன விஷயம்? அது நீயும் தேங்க்ஸ் டேட் பண்ணுறீங்களா? அப்படி மீன் சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? விளாடாதடி, உண்மையை சொல்லு. டேட் பண்ணுறீங்களா? இப்போ தான் ஊங்குறா இல்லைங்கிறா. சீக்கிரட்டாக லவ் பண்ணுவோம். இப்போ எங்கள் பேருக்கு சீக்கிரட்டாக பிரேக்கப் ஆகிடுச்சு. அது சொல்லிட்டு போத்தான் தேங்க வந்துட்டு போனான். இது அஞ்சுன்னு வாயில வச்சுட்டு என்னடி சொல்கிறா? ஆமாம். அது சொல்லிட்டு அப்படியே மீன் அப்படியே கீழே குடிஞ்சு உட்காந்துருக்கா. அப்படியே வந்து கையில் ஃபுல்லாக அப்படியே டியோஸ் அப்படியே வந்து ஊற்றுது. சாஞ்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே முன்ன ஹக் பண்ணிட்டு அப்படியே சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே ஃபைன், அழுவாதடி, அண்டி இப்படி அழுவுற அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து இன்னும் வந்து யாஞ்சன் ஹேக் பண்ணிட்டு ஸோ நடந்த எல்லா விஷயத்துமே சொல்லி வந்து அழுதுட்ருக்கா. இந்த மாதிரி யாஞ்சன் இப்படிலாம் நடந்துச்சு, பார்த்தியா எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அது மாதிரி உட்காந்து அவ்வளோ அழுவ அவங்க யாஞ்சன் ஹக் பண்ணி அழுதுட்ருக்கா. சில தூரத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட தேங்கல்ல நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் வந்து தேங்க ஒரு விஷயத்த வந்து யோசித்து பார்க்குறேன். ஸோ ஃப்ளாஷ்பேக் தான். தேங்க வந்து முன்ன வந்து பார்த்துட்டு வந்திருப்பான் தெரியுமா? ஸோ யோனா கூட போயிருக்கும்போது தென் அவன் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். நான் ஏன் இப்படி பண்ணேன்? அவள் சொல்லியும் நான் ஏன் போனேன்? ஒரு வேளை நான் அவளுக்கு டிசர்வ் கிடையாதா? அப்படிங்கிற மாதிரி தேங்க அவ்வளோ விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டைம் தேங்கோட ஃபோனுக்கு கால் வருது. தேங்க எடுத்து பார்த்தா சம்திங் நம்பருமே தெரில, அந்த என்ன பர்சனுமே தெரியல, சம்திங் அஸ் அ ப்ரைவேட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்பர் எங்கே அது மாதிரி தேங்க பார்த்துட்டு அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ தென் லாஸ்ட் தான் வந்து அட்டன்மே பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ ஆப்போசிட் பர்சன் யாருமே பேசல. ஹலோ 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 கேட்குதா இல்லையா? ஹலோ யாருங்க? அப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு வாய்ஸ் கேட்குது. யார் இது? தேயாங்க? யார் நீ? முதல்ல நான் யாருன்னு சொல்கிறது இருக்கட்டும், அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமே மிஸ்டர் கிம் தேயாங். என்ன வேணும் உனக்கு? யார் நீ? என் அப்பாவோட எனிமியா? எப்பட்றா உன் அப்பாவுக்கு எனிமியாக இருப்பேன்? ஆப்வியஸ்லி உனக்கு தான். என்ன வேணும் உனக்கு?
எனக்கு ஒன்று வேணாத்தையா, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேங்க அப்படி காலை கட் பண்ணிடுறான். என்ன காலை கட் பண்ணிட்டான் அப்படி மாதிரி சொல்லாத போது நான் அகெயின் தேங்க கால் பண்ணுறாங்க. தேங்க அகெயின் அட்டென்ட் பண்ணிட்டு, என்ன வேணும் உனக்கு, ஏன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, என்னடா ஏன் பதற, ஏன் பதற, நீ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கு, நீ என்னன்னு காது கொடுத்திக்காம கட் பண்ணிட்டா அப்போ நீ ஃபீல் பண்ணுவியோ? பண்ணல. என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைதையா, மிஸ் சூமின் சாரி கூடிய சீக்கிரத்தில் மிஸ்ஸஸ் மின் கிம் தேயாங் தானே ஆக போகிறாங்க. தேங்க யோசிக்கிறான், இது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. என்னடா வளர்ற, நான் எப்படி ப்ரோ வளருவேன்? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா ப்ரோ? நீயும் சூமின்னும் லவ் பண்ணுறீங்க தானே, எனக்கு தெரியும். இங்கே பாரு ப்ரோ, நீ இல்லை அப்படிலாம் சமாளிக்காத. நான் இப்போ எதுக்கு உனக்கு கால் பண்ண தெரியுமா? இப்போ மீன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் யார் தெரியுமா? காரணம் தேயாங் நீ மட்டும்தான் தேயாங், எல்லாத்துக்குமே காரணமாக இருக்க. ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீ மட்டும் அவள் லைஃப்பில் இல்லைன்னு வையதையாங், அவள் லைஃப் முன்ன இருந்த மாதிரியே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டா. ஹாப்பியான லைஃப்பை வாழ்வா. என்ன வாழிட்டு இருக்க நீ? இப்போ எதுக்கு நீ முன்ன பற்றி தான் பேசிட்டு இருக்க? காம் டவுன். இப்போ எதுக்கு நீ என்கிட்ட ஹுர்ற? சொல்கிறத முழுசாக கேளு. இன்னொரு விஷயம் தயா, உன் அம்மா ஞாபகம் இருக்கா உனக்கு? உன் அம்மா எப்படி இறந்தாங்க ஞாபகம் இருக்கா? இப்போ பேசு. கத்தியாங்க எதுவுமே பேசல. உனக்கு தெரியும்ல உன் அம்மா எப்படி இறந்தான்னு. அதுக்கு காரணம் நீ. இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அழிக்க பார்க்குறியா தயா? சொர்க்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு தெரிஞ்ச உன் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. எங்க பார், சும்மா இப்போ எதுக்கு என்னோட அம்மாவையே முன்னையும் இப்போ எழுதிட்டுருக்க நீ? அச்சோ காதா? இங்கே பாருதையா, சீரியஸாக பேசுகிறேன். தேவையில்லாமல் மின்னோட லைஃப்பில் நீயா இன்டர்ஃபியர் ஆகிட்டு அந்த பிள்ளைய லவ் பண்ணிப்பா. அந்த பிள்ளைய நீ எந்த நிலைமையில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கனா, அவள் லைஃபே இப்போ அவளுக்கு போகிற நிலைமைக்கு நீ நிப்பாட்டி வச்சுருக்க. தேயாங், உன் அம்மா இறந்த மாதிரியே இந்த பொண்ணையே நீ சாவடிச்சிடாத. உனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கட்டுமா? ஸ்ட்ரிக்டாக அந்த பொண்ணை போய் பிரேக்கப் பண்ணு. என்ன பண்ணணும்? பிரேக்கப் பண்ணணும். அப்படி சப்போஸ் நான் பண்ண மாட்டேன், நான் போடுங்க மாட்டேன், நான் வந்து அவள் கூட தான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி நீ முடிவெடுத்து அவள் கூட போய் இருந்து வாழ்ந்தேன்னு வையன், சஃபர் ஆகிறது அவள் மட்டும்தான்தையா. அவள் மட்டும்தான்டா அந்த இடத்துல சஃபர் ஆகுவா. உனக்கு என்னடா தெரியும் என்னை பற்றி? சொல்லு, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா பொண்ணு? நீ அவளை இந்த நிலைமைக்கு ஆகிட்ட. சப்போஸ் இப்போ நீ அவளை பிரேக்கப் பண்ணலனா நடக்கும்னு தெரியுமா? அவள் அம்மா மாதிரி செத்துருவா. ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒன்றும் பண்ண மாட்டேப்பா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டியும் நான் கொடுக்க மாட்டேன்.
என்ன அவளை இப்போ நீ பிரேக்கப் பண்ணுற அப்போதான் முடியாது. தென் ஓகே ஃபைன், கூடிய சீக்கிரம் ஃபியூனலுக்கு ரெடி ஆகிக்கோ. என்ன நான் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்னை பற்றி தெரியாதுடா. எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் நான் போவேன். அவளை கொல்லணுன்னா கூட நான் கொல்லுவேன். எனக்கு இப்பே சொல்லிட்டா எல்லாம் வேண்டி புஷன் ஆகிடும்ல, சொல்ல மாட்டேன். நீ மூடிட்டே அவளை போய் பிரேக்கப் பண்ணுற வழியை பார், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபோன் காலை வந்து அந்த பர்சன் கட் பண்ணிடுறான். அப்போ அப்படின்னு சொல்லி அகைன் அந்த ஃபோன் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க அந்த ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த பர்சன் நம்ம மாஸ்க் மேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடலாம். அந்த மாஸ்க் மேன் ஃபோன் பண்ணதில் அவன் பேசின எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணி எப்படி ஊட்டி பார்க்க, லைக் அவன் அம்மாவை பற்றி பேசுறது, மின்னை பற்றி பேசுறது, அப்படியே வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி தான் முன்ன பிரேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்கே வந்திருப்பான். ஸோ தென் வந்துட்டு தான் முன்ன பிரேக்கப்பே பண்ணியிருப்பான். ஸோ பேக் டு ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் டியோஸ் அப்படியே வைப் பண்ணி அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 to 3 days வந்து பாஸ் ஆகுது. ஸோ அவனை எப்பவும் போல் வந்து காலேஜுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு ஸோ அப்படியே வந்து ஜிமினுக்கு ஃபோன் அடிக்கிறா. ஸோ ஜிமின் அட்டன் பண்ணிட்டு, நாடியா டேய் காலேஜ் டைம் ஆச்சுடா, வரலையா நீ? நான் வரலையோண்ணா. டேய் என்னடா முன்னாடி எவ்வளோ சொல்ல மாட்டிங்களா? நான் பிளேஸ்டியோ ஒரே எனக்கு அப்படியே பிரச்சனையாக இருக்குடி. ஜிமினா என்ன ஜிமினா அப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸ்டா வாடா ப்ளீஸ். நானும் வர முடியாது அப்படின்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். நான் தான் போய் ஆகணுமா அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படி அழுதுகிட்டே அவள் டேட்டை போயிட்டு, ஸோ டேட் தான் வந்து கார் எடுத்துட்டு வெட்டி அவள் காலேஜ் இறக்கி விட்டு பாய் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே டீப் பிரெத் எடுத்துகிட்டு போகலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. அவள் கிளாஸ்க்குள்ளே போகிறா. போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் சிங்கிளாக உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒன்றுமே பண்ணுற மாதிரி இருக்கு அவளுக்கு. சாயந்தரம் நோட் பண்ணிட்டு யாழ்னு கிட்டக்கு வந்து பக்கத்தில் உட்காடுறான். ஏய் அப்படிங்க மாதிரி ஏஞ்சி பார்க்குறாளா. ஆக்சுவலி யாஞ்சு போய் டக்குன்னு அப்படியே திரும்பிக்கிறா. ஏன் தனியாக இருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலையா? சங்கு மின்லாம் வரல அப்படிமா சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அகெயின் வந்து அப்படியே கிளாஸ்லேயே உட்காந்துருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு தேங்கோட அவர் தான். ஓகே நம்ம தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ மேடம் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவளுக்கு போர் அடிக்குது. எப்போவுமே லைக் அவங்க 3 பேரை இருந்தே அவள் பழகிட்டாளா. ஸோ தனியாக அவள் இருந்தது கிடையாதுல்ல. ஸோ ஒரு மாதிரி இருக்கா அவளுக்கு. ஜிம்மினுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே தேங்க நடத்த நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து செகண்ட் ஹவர் ஆகுது. செகண்ட் ஹவர் வந்து நோட்ஸுமே எடுக்கல, ஒன்றுமே எடுக்கல. போடா மயிராச்சு அப்படிங்கிற அப்படியே உட்காந்துருக்கா. தூக்கம் கண்ணு சொருவுது அவளுக்கு. ஸோ ஆக்சுவலி இவனுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்கம் சொல்லுது. ஆக்சுவலாக கிளாஸில் மோஸ்ட்டாக இவனை தூங்கவே மாட்டான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படியே கண்ணு சொருகுது. லைக் அவள் வந்து 3 பேரை மிஸ் பண்ணுறா. லைக் அவங்க 3 பேரும் வந்து இந்த மாதிரி இவளும் சேர்ந்து பேசலாம் அப்படின்னாலுமே அவங்க பேச கான்ஷனில் கேட்டுட்டாவது இருப்பான்ல. ஸோ அது கூட இல்லை, மாட்டாலாம் இருக்கா. ஸோ அந்த அவருமே முடியுது. ஸோ இட்ஸ் அ பிரேக் டைம். ஸோ அங்கே சுற்றுறா எங்கேயுமே அவளுக்கு போக பிடிக்கல. கேன்டீன் போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிக்கிறா. அப்படியே குடிச்சிட்டு வந்து இந்த கிரவுண்ட் இருக்கும்ல, ஸோ ஃபுட்பால் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் கிட்ட வந்து சம்திங் ஒரு ஸ்டோன் பெஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு ஸோ பக்கத்துலேயே அந்த ஒரு சக்கர் பால் இருக்கும். ஸோ அந்த பாலை அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அந்த பாலை காலால் வச்சு இங்கிட்டு ஆட்டுறா அங்கிட்டு ஆட்டுறா.
ஒன்றுமே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே பெல்லுமே அடிச்சிருதா, அப்படியே உட்காந்துருக்கா, போகவே இல்லை அவள். எங்கிட்ட ஆட்டுறா, அந்த காலை வச்சு இப்படி ஆட்டுறா. ஸோ கையில் அப்படியே உருட்டி உருட்டி விளாண்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த பாலை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. எனக்கு போர் அடிக்குது, எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல. இந்த ஜிம்மின் பையனை சாவடிக்கிறானா இல்லையான்னு பாரு. அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இவனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ இவனா யாருன்னு கூட பார்க்காம அப்படியே எடுத்து அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சுட்டு, ஹலோ. அப்போ ஆப்போசிட் இருந்த ஒரு வாய்ஸ், என்னடி நான் யூஎஸ் போன கொஞ்ச நாளே என் கான்டாக்டை டெலீட் பண்ணிட்ட போல இருக்கு, எடுத்து ஹலோன்னு சொல்கிற. ஏன்னா ஷாக் ஆகிட்டு ஜங்குக் அப்படிமே கான்டாக்ட் எடுத்து பார்க்குறா. இது ஜங்குக் தான். ஜங்குக் 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 தான். ஏன் ஜங்குங்கிற? இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா ஜங்குக் எனக்கு? மேபி. என்ன மேபி? ஜங்குக். அப்போ அங்கே ஜங்குக், சரி சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏன் நான் என்ன பண்ணேன்? சும்மா இல்லாமல் அந்த பாலை வச்சு விளாண்டுட்டு இருக்க, காலால் நகத்துல கையால் நகத்துல அப்படின்னு கட்டிப்பிடிச்சு உட்காந்துருக்க அந்த பாலை. இது பார்க்குறா. ஜங்குக், சொல்லுங்க, எங்கே இருக்கா? எங்கே இருக்கானா? யூஎஸ்லடி. யூஎஸ்ல நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கியா? அஃப்கோர்ஸ் ஸ்பை வச்சுருக்கேன் இவனா, ஸ்பை. அப்படியே இவனை ஏஞ்சிட்டு வந்தோம் நடந்து போகிறா. அப்போ ஜங்குக், சும்மா உட்கார மாட்டியாடி, ஏன்டி நடந்துக்கிட்டே இருக்க? சுற்றி பார்க்கலாம் அவள். ஜங்குக் எங்கே இருக்க? ஜங்குக் ஜங்குக் எங்கே இருக்க நீ? எங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க நீ? நீ வந்துட்டியா? ஜங்குக் எங்கே இருக்கான்? அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காலேஜோட மேலே ரூஃப் டாப் பாரு அப்படிங்கிறான். ஸோ அப்படியே யோனா வந்து அந்த ரூஃப் டாப் கிட்ட பார்த்தா இதாங்க ஜங்குக் நின்றுட்டு ஹாய் அப்படி மாதிரி கையை ஆட்டி காட்டுறான். அதெல்லாம் எடுத்தேன் ஒரு ஓட்டம். அப்படியே ஐயோ யோனா குட்டு குட்டு குடுன்னு ஓடி வராங்களேந்து அப்படியே வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்து ஓடி வாடி, இப்படி ஓடி வந்து மூஞ்சிக்கு உடச்சி விட்றாத, உடச்சிக்காத சரியா பார்த்து அப்படின்னு காதலே வாங்கலை. அப்படியே குட்டு 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 அப்படி ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறா. சும்மாவே ஏறணும்னா மேடம் மயக்கப்படுவாங்க. ஜங்குக் குண்ணா மட்டும் குட்டு குட்டு குட்டுன்னு ஏறுறா. வேகமாக ஏறிட்டு ரூஃப் டாப்புக்குமே வந்து நாங்கள் பார்த்தா ஜங்குக் நின்றுட்டு இருக்கானா. ஸோ வேகமாக வந்து ஜங்குக்கோட கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அடி. லூசாடா நீ? லூசா நீ? எங்கடா போன? என்னை விட்டு எங்கடா போன நீ? எங்கடா போன அப்படிங்கும்போது சொல்லுது. அப்படியே வந்து ஜங்குக் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக் அப்படியே கணத்தில் வாங்கின அடியோட கணத்தில் கை வச்சு நின்றுட்டு இருக்கான். நான் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஜங்குக் வந்து ஹக் பண்ணிட்டே இருக்கிறதா ஐடியாவா? அவள் ஹக் பண்ணுறத அவள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே விலகி நின்றுட்டு, எங்கடா போனேன்? எங்கே போன நீ? அதான் யூஎஸ்க்கு. இந்த நக்கல் பேச்செல்லாம் பேசி அவளை வச்சுக்காத ஜங்குக் என்கிட்ட. என்கிட்ட ஏன்டா சொல்லிட்டு போல? என்கிட்ட ஏன் சொல்லிட்டு போல? எனக்கு உன் அண்ணன் சொல்லி தெரியுது, அதுவும் அண்ணனா கூட சொல்லல. நானா கேட்குறேன் எங்க ஜங்குக்னு. அவன் சொல்கிறான் இதை யூஎஸ் போயிருக்கா அப்படின்னு. யாரை கேட்டுற போனேன்? யாரை கேட்டு போனேன் நீ? யாரை கேட்டு போனேன்? இப்போ எதுக்குமா கத்துற நீ? இப்படி கத்தாம என்ன பண்ணுவாங்க? எதுக்கு சொல்லாமல் போனேன்? நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? எனக்கு என்ன அவசியமா? அவசியம் தான் ஜங்குக், அவசியம் தான் இது. என்ன எங்கே சொல்லாமல் போயிட நீ? என்ன பாரியோனா, யூ ஆர் நாட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் யூ ஆர் நாட் மை ஒய்ஃப். நான் ஏன் சொல்லணும் வந்துட்டேன்? ஜங்குக் விளையாட்றியா ஜங்குக் என்கிட்ட? நான் ஏன்டி உன்கிட்ட விளையாட போகிறேன்? சொல்லாமல் போயிட்டு நீ வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கேன்ட்ட நீ. இப்போ என்ன சொல்லாமல் போயிட்டு இப்போ நான் சொல்லிட்டு போனால் விட என்ன பண்ணியிருப்பேன் நீ? போக விட்டுருப்பேன். எங்கே போக விடாமல் வச்சுருப்பியா சொல்லு? நான் வச்சுருந்துருப்பேன்டா, நான் வச்சுருந்துருப்பேன். இல்லை அட்லீஸ்ட் நானாவது வந்திருப்பேன். ஆமாம், நீங்கள் வந்து வந்து என்ன பண்ணுறது? வந்து
அது அது கமான் வந்து என்ன பண்ணுவ? வந்து நீ என்னமோ பண்ணுற. இப்போ என்ன உனக்கு கூப்பிட்டு போகல? அப்போ என்ன என்ன சும்மா சும்மா எந்த பேசிகிட்டு இருக்க நீ என்கிட்ட? அப்படி மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண அகைன் வராளா? சங்குக்கு விலகி போகிறான். என்னடா ஏன் இப்போ விலகி போகிற நீ? எதுக்கு தள்ளி போகிறேன்? ஏன் தள்ளி போகிறேன்னா சங்குக் என்ன சங்குக் புது பழக்கம் இதெல்லாம்? நீ ஹக் பண்ண நீ எப்பவுமே தள்ளி போக மாட்டேன். ஏன் தள்ளி போகிற? அதாவது யோனா நான் ரொம்ப லவ் பண்ணேன். உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சேன். உனக்காக நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டேன். ஆனால் அது எதுவுமே ஒர்க் ஆகலடி. சரி, ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். இப்போ மூவ் ஆனும் ஆயிட்டேன். எனக்கு இப்போ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சாங்கோக். ஐ ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் வித் யூ. டி மயிறு, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குடா. உனக்கு வேணா போயிருக்கலாம், எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஐ ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் இன் யூ. எனக்கு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? அதெல்லாம் வர வச்சுக்கலாம். எப்படி வர வைப்பீங்க நீங்கள்? ஏன்னா ரொம்ப லேட்டு ஏன்னா நீ. என்ன லேட்டு? ஆமாம், நான் யோஸ் போனேன்ல. இப்போ என்ன அதுக்கு? நான் யோசிக்கால் போனால் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம், லைக் உன்னை விட அழகா ஸ்ட்ரக்சரா சூப்பராக இருப்பாடி. அப்போ சங்குக்கோட கண்ணத்துலேயே 2 அரை அரையறீங்க. என்னடா என்ன 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 எடவு பேசுகிற நீ? உனக்கு என்ன சங்கோக்? மயிறு பண்ணிட்டு இருக்கடா. அப்போ நீ அவ கூப்பிட மயிறு அறுக்காம விட மாட்டேன். அப்போ அவளுக்கு கூப்பிடாவல மயிறு யாரும் எப்படி பங்கு போடலாம்? அவ என்னது அது நீ அவ எப்படி உன்னை டேட் பண்ணலாம்? அப்படியே டேட் பண்ணலாம். நான் சிங்கிளாக நான் டேட் பண்ணுறேன். நீ சிங்கிள்லாம் கிடையாது. நீ கிடையாது. எனக்கு அதனால இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுடி. அப்படியே வந்து வேகமாக பிடிச்சியோன்னு என்ன பண்ண அப்படின்னா சங்கோட லிப்ஸ்லேயே இப்போ சொல்லு. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? போயிடுச்சுடி. எப்போ போயிடுச்சு? இப்போ போயிடுச்சு. போயிடுச்சுடி. எனக்கு வராது வராதுடி. வராதா ஜாங்குக்? இப்போ நான் வர வச்சிட்டேன்னா பார்க்கலாம் அப்படிங்க சொல்லும்போது சரி. இப்போ தான் ஏன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா சங்கோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்ட கை இழுத்து சங்கோட லிப்ஸில் சென்டிலாக அவள் அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ அந்த கிஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1 minute இருக்கும். ஸோ சங்குக்கு அப்படியே வந்து லைக் அந்த கிஸ்ல மெல்ட் ஆகி சங்குமே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ எல்லாம் டக்குன்னு நிலகிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் வந்துச்சு. பியாண்டு தள்ளி போகிற நீ தானே சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. வாடி அப்படிங்கும்போது சொல்லுது. அப்படியே எவனோட ஹிப்பை பிடிச்சி சங்குக்கு இழுத்து ஸோ சங்குக்குமே வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே மாற்றி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிஸ் அப்படியே சங்குக்கு பிரேக் பண்ணிக்கிட்டு ஏன்னா என்ன சொல்லுடி. என்ன சொல்லணும் இப்போ? எதுக்குன்னு எப்படி சிரிச்சு நின்றுட்டுருக்க? அதான் அந்த 3 வார்த்தை. என்ன 3 வார்த்தை? ஞாபகம் வந்துச்சு சங்கம். சொல்லு. ஐ லைக் யூ. லைக் யூவா? அது இல்லடி. பின்ன ஒன்றும் விளாடாத. ஒன்று சொல்லுடியா.
அப்படியே என்ன பண்ணா அப்படின்னா சங்கு அப்படியே வந்து இவனோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவளை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். அதை பிடிச்சிக்கிட்டு இவனோட ஐஸை பார்க்குறான். இவனாவே சங்கோட ஐஸை பார்க்குறா. சொல்லடியா, என்னடா சொல்லணும்? அதான் அது 3 வார்த்தை சொல்லலாம். நான் கேட்கணும். அப்புறம் உனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அப்போ எல்லாம் போய்யா நான் அவனை அவளே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ சொல்லு. முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் அவ கூட போறேன்டல்ல, போ போ போ. யோனா அதெல்லாம் இல்லை. சொல்லு ப்ளீஸ். நான் போக மாட்டேன்டியா. சங்குக்கு யோசியோனா ஒல்லு. சொல்ல மாட்டேன். என்னை இவ்வளோ கத்த வச்சல்ல, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினல்ல, என்னை வந்து 1 வீக்கா இல்லை 9 days சம்திங் என்னை இவ்வளோ நாள் அலைய வச்சல்ல, வெயிட் பண்ண வச்சல்ல. அப்போ நீ வெயிட் பண்ணு. ஒன்றும் அப்படிலாம் பண்ணாதடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்படியே கிஸ் பண்ண வரானா, அப்படியே வாயில் கை வச்சுட்டு உடைச்சிருவேன். தூரப்போ நாடி அப்படி பண்றேன்னையா. அப்படிங்கிற மாதிரி சமூக அப்படியே வந்து புலம்பிட்டு இருக்கானா. அடையே அவனை சமூகே பரிசுத்திட்டு இருக்கா. என்ன சுத்திட்டே இருக்க, என்னை பார்த்து எப்படி என்ன க்ளவுன் மாதிரி தான் அவனுக்கு. அப்படி என்ன அவங்க அப்படியே புலம்பிட்டு இருக்கானா. அப்படியே யோனா சங்குக் கியூட்டா இருக்கடா. அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை. என்னடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சங்குக்கோட ஹேரில் ஹெட்டை வந்து டேப் பண்ணிட்டு இருக்காளா. சரி சங்கு அப்படியே வந்து கியூட்டாக வந்து பவுட் பண்ணிட்டு சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சங்குக்கு ஐ லவ் யூ. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கையெல்லாம் கிள்ளி பார்த்துக்கிறான். வலிக்குது. ஐயோ அப்படி கனவு இல்லையா? இவனா இன்னொரு வாட்டி ப்ளீஸா. ஸ்பெஷல் வாட்ச்லாம் 1 டைம் தாங்க சொல்ல முடியும். ப்ளீஸ் இன்னொரு டைம். இப்போ சொன்னல அதே மாதிரி சொல்லு. அதான் அப்போ தான் வரும். ப்ளீஸ் சொல்லு. அது சங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கானா. சரி அப்படியே வந்து சங்க பார்த்து அப்படியே ஆனால் வந்து அப்படியே கீழே கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறா. ஐயோ என் ப்ளஷ்லாம் ஆகுறியாடி. ஐயோ என்னடி எனக்கு எத்தனை நாள் கனவு தெரியுமோ இப்பெல்லாம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு. ஐயோ கண்டினியூடி. சங்குக்கு ஐ லவ் யூ. Oh my God, my heart. I love you too, Yona. அப்படியே அவங்க அப்படியே ஆனால் சாப்பில் ஹக் பண்ணிக்கிறானா. அப்படியே யோனாவுமே வந்து அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ தென் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. சங்குக்கு அப்படியே அப்படியே யோனாவோட கையும் சங்கோட கையும் ஒன்றா இருக்காது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே அவனை பார்த்துட்டு என்னடா பார்த்துட்டு வர? இல்லடியோ அழகா இருக்குடி உன் கை, ரொம்ப குட்டியா. என்ன சங்குக்? இல்லடியா அழகா இருக்குடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கானா. ஸோ அப்படியே வந்து டைம்ஸ்லாம் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ கிளாஸஸ்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். கிளாஸ்க்கே போயிருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம் இவங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஆகிருக்கும். ஸோ கிளாஸை பங்க் அடிச்சுட்டு அவங்க அப்படியே வெளில சுற்ற போயிருப்பாங்க சங்குக்கும் இவனாவும். தென் வீட்டுக்குமே வந்து சங்குக்கு அப்படியே வந்து இவனை வீட்டில் இறக்கிட்டு ஸோ அப்படியே இவனை போகிறாளா. ஏய் என்ன இங்கே வா, நீ இங்கே வாடா. இங்கே வாடி, என்னால் பைக் விட்டு இறங்க முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே இவனை வரலா. என்ன கிட்டக்க வா. என்னடா வாடி, நீ கூப்பிட்ற மாடுலேஷனே சரியில்லை. வா ரோட்டில் நிற்கிற ஒன்றும் பண்ண மாட்டேன். பண்ணிதான் பாரு.
நான் பண்ணுவேன், எங்கள் பிரச்சனை. சங்கோக் ஃபைன், நீ கிட்டக்கவா, சீக்கிரம் சொல்லணும், கிட்டக்கவாடி. என்ன கிட்டக்கவா, அப்படியே ஆனால் அப்படியே கிட்டக்க போயிடாதா, அப்படியே வந்து போயிட்டா. சங்கு என்ன சங்கு பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு நடுக்கிட்டு. அதான் டி குட் பை கிஸ். போடா போ லூஸ் பாய். ஐயோ நான் அப்படியே வந்து குட்டு அப்படின்னு வந்து அவளோட வீட்டுக்கு வந்து போயிடா. சங்குக்குமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்கு அம்மா, என் பிள்ளை எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்தோடனே எங்கடா போனோம், அப்போ நான் வீட்டுக்கு நீ எங்கே பிறக்க போனேன், காலேஜுக்கு போனோமா. ஐயோ என் பிள்ளைக்கு படிக்க தன்மைச்சு. இல்லை இவனா தனியாக இருக்கான்னு போனேன். நான் நினச்சேன்டா மா 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 என்னடா. ஐயோ எனக்கு வைக்கமாக இருக்குமா எனக்கு. அவங்களுக்கு என்னடாச்சு உனக்கு. ஐயோ என் பிள்ளை வைக்கிறான் படுறானே. மா அம்மா என்னடா அது அது சொல்லடா. என்னடா ஒரு மருமக எனக்கு ஓகே சொல்லிட்டாமா. எது இவனாவா? இப்படிரா அவ சொன்னா. மாமன் போட்டு விட்டு அப்படிமா 9 நாள் ஃபோன் கால் பண்ணாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடச்சிருக்குமா. ஐயோ ஓ மருமக எனக்கு ஓகே சொல்லிட்டா அம்மா, ஓகே சொல்லிட்டா. டேய் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கா. என் வீட்டு மருமக இவனா ஓகே. பல நாள் கனவு தெரியுமா சமூக எனக்கு, இவனா என் வீட்டு மருமக ஆகணும்னு. இப்படியாமா என் பையன் நீ ப்ரூஃப் பண்ணிட்டடா. நான் தேங்க்ஸ்மா. ஸோ இதோட இந்த எபிசோட என் பண்ணுறேன் கிட்டன்ஸ். அந்நிய பாய் சொல்லுங்க கிட்டன்ஸ். ஹபி லைக் இட். பாய், லவ் யூ guys. Okay, bye bye.